அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றாக்கரணையும் என்றென்றும் நின்றவட்டுமாக. புயலுக்கு பின் அமைதி, துன்பத்தின் பின் தான் இன்பம் என்பதை இன்றைக்கு நாம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் தான் நமக்கு துன்பத்தை தருகிறான், பிறகு அவன்தான் நமக்கு இன்பத்தையும் தர இருக்கிறான் என்பதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு, இறைவன் நமக்கு ஒரு துன்பத்தை தந்தால் அதை காரணமாக கொண்டு நம்மை இவ்வளவு நாள் வளர்த்து ஆளாக்கிய இறைவனை மறந்து அவனையே திட்டக்கூடிய அவல நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனில் 94வது அத்தியாயத்தில் அழகாக சொல்லி காமிப்பான். நிச்சயமாக துன்பத்தில் தான் இன்பம் உள்ளது, நிச்சயமாக துன்பத்தில் தான் இன்பம் உள்ளது என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரே வாசகத்தை 2 முறை அந்த அத்தியாயத்தை சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், துன்பத்துல தான் இன்பம் இருக்கு என்பதை சொல்லியிருக்கான். ஆக துன்பத்தை அல்லாஹ் நமக்கு தரான் அப்படின்னா அதை தொடர்ந்தே அல்லாஹ் தஆலா நமக்கு இன்பத்தையும் வைத்திருக்கான், நலவையும் வைத்து இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சோதனையை அல்லாஹ் தந்துட்டான் அப்படின்னா அவனை நம்ம திட்டக்கூடாது. இதற்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு நலமான காரியத்தை நாடி இருக்கிறான் என்பதையே நாம் நினைக்க வேண்டுமே தவிர அதை காரணமாக கொண்டு இறைவனை நாம் சபிக்கவோ திட்டவோ கூடாது. ஏனென்றால் இத்தனை காலம் நம்மை படைத்து வளர்த்தவன் அவனே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே அதிகமான சோதனைக்கு உட்பட்டவர்கள் நபிமார்கள். அவர்களை போல் இதுவரை அந்த உலகத்துல சோதனைக்கு உட்பட்டவர்கள் இல்லை. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அதிகமான சோதனைக்கு உட்பட்டவர்கள் நபிமார்கள், அதற்கடுத்து அவங்களுடைய அந்தஸ்துல உள்ள வலிமார்கள், அதுக்கடுத்து அந்தஸ்துல உள்ள வலிமார்கள். இவங்களை மாதிரி யாருமே சோதிக்கப்படல. நம்ம சிந்திக்கணும், இன்றைக்கு அவங்க அளவா நம்ம சோதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கே நம்ம இவ்வளவு புலம்பிக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கான சோதனையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த சோதனையை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கான் என்பதை நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும். ஒரு சிறுவன் தந்தைகிட்ட போய் சொல்றாரு, நான் நகரத்துக்கு போய் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த தந்தை 1000 ரூபாயை கொடுத்து அனுப்புறாரு. இந்த 1000 ரூபாய் நீ கொண்டு நகரத்துக்கு போ, 1 ரூபாயை சம்பாதிச்சுட்டு இந்த 1000 ரூபாய் நீ செலவழிச்சுக்கோ அப்படின்னு தந்தை சொல்றாங்க. அந்த சிறுவனும் போய் நகரத்துக்கு போய் நாள் முழுவதும் அந்த 1 ரூபாயை சம்பாதிக்கன்னு படாத பாடுபடுறான். நாள் முழுசா முடிஞ்ச பிறகும் அந்த சிறுவனால 1 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியவில்லை, முழுசா சம்பாதிக்க முடியல. அப்பதான் அந்த சிறுவனுக்கு புரியுது, தான் தந்தை கொடுத்த அந்த 1000 ரூபாயுடைய வேல்யூ அப்பதான் புரியுது, தான் சம்பாதிக்க முடியாத அந்த 1 ரூபாயோட வேல்யூ அப்பதான் புரியுது. ஆக நம்ம புரிஞ்சு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு விஷயம் நம்மள்கிட்ட நமக்கு கிடைக்காட்டி இல்ல இல்லாட்டி தான் அந்த விஷயத்திற்கான அருமை நமக்கு புரியும், அந்த பொருளுக்கான அருமை நமக்கு புரியும். ஆக அல்லாஹ் தஆலா ஒன்றை நமக்கு தாமதப்படுத்துறா அப்படின்னா அதற்கான அருமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்து அதற்காக அதிகமான ஈடுபாடுடன் செயல்படுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அதை நம்மிடம் ஒத்தி வைக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நல்லா புரியணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் நம்ம படிச்சுட்டு போறோம், அந்த வாரம் மட்டும் நல்லா படிச்சுட்டு தொழுதுகிட்டு எல்லாரும் நம்ம துவா கேட்போம், அதுக்கடுத்த வாரம் மறந்துடுவோம், அதுக்கு முன்னாடி நம்ம மறந்துருப்போம். இப்ப மட்டும் நம்ம தொழுதுட்டு அல்லாஹ் எனக்கு எல்லாம் மாட்டு தரணும், நல்லா தேர்ச்சி அடையணும் அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுட்டோம்னா அல்லாஹ் நமக்கு தருவான் என்ன நம்பிக்கை நம்ம கேட்கிறோம். நீங்க தொடர்ந்து கேட்ட நம்பிக்கையோடு அல்லாஹ்ட்ட கேட்டு தொழுது நீங்க கேட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா கண்டிப்பா தந்திருப்பான். ஆனா இப்படி ஒரு வாரம் மட்டும் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு அவர் அந்த தேர்வுல கம்மியான மார்க் எடுத்துட்டா எப்படி திட்டுவாரு? நம்ம சிந்திக்கணும், நம்ம இன்றைய காலகட்டத்தில் எப்படி சுயநலமா இருந்துகிட்டு இருக்கோம். வெறுமனை இன்பத்தை மட்டும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இன்றைய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு முறையும் நாம் இன்பத்தை மட்டும் எதிர்பார்க்கும் பொழுது அன்றைக்கு நபிமார்களும் வலிமார்களும் பட்ட சோதனைகளை நாம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். நமக்கு நன்றா புரியணும்னா, நம்முடைய தாய் நம்மை பெற்று எடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சில நேரங்கள்லாம் தன்னுடைய வயிற்றை கூட கிழிக்கக்கூடிய அவல நிலை உருவாகுது. அப்படியும் கூட இந்த பிள்ளை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லல, பெற்று எடுக்கணும் என்று ஒவ்வொரு தாயும் ஆசைப்படுகிறார். கடைசியில பெற்று எடுத்த பிறகு தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கிறாங்க. வளர்த்த பிறகு அதோட அவங்க கடமை முடியல, அது வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டது போதல, கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த புள்ள பேச ஆரம்பிக்கும் பொழுது முதலாக அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டோன்னே தான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு அந்த பிள்ளையை முத்தமிட்டு அரவணைத்து கொண்டு பாசம் காட்டுறாங்களே, மகிழ்ச்சி அடைகிறாங்களே, அது அவங்களுக்கான மகிழ்ச்சி. இவ்வளவு துன்பம் கிடைத்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த இன்பத்தை கொண்டு அந்த கடந்த துன்பத்தை மறக்க வைக்கிறார். ஆக நாம் புரிந்து கொள்ளணும், நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் அடுத்து நமக்கு வரக்கூடிய பெரிய இன்பத்திற்கான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நடத்த வேண்டும், அடியெடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை உங்கள் முன் எடுத்து உரைத்து இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்து
குறித்து பேச வேண்டும் என்று கூறுவனாக. இல்லை என்றால் நாளை மறுமையில் எனது ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் நபிமார்களோடு சுகதாக்களோடு சாலிஹீன்களோடு ஒன்று இணைந்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்ற துஆவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.